என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பெரிதான கிருபையில் குடும்பமாக மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வெயில் காலத்திலும் பிள்ளைகளையும் பெரியவர்களையும் மிகுந்த கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன்னா வயசானவங்களுக்கு அதிகமாக உறுதுணையா ஒத்தாசையா இருங்க இந்த காலத்துல. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு அவங்கள நேசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அவங்களுக்கு அன்பு தயவு காட்டுறீங்களோ, அந்த அளவுக்கு கடவுள் நமக்கு என்ன பண்ணுவாருங்க, கிருபை செய்வார். ஒருவேளை நீங்க நிறைய காலங்களில் அழுது புலம்பிருக்கலாம், வேதனை அடைஞ்சிருக்கலாம். இன்னைக்கு அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, அவர் மாற்றி கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 56ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் சொல்லுகிறது, என் அலைச்சல்களில் தேவரே எண்ணிருக்கிறீர், என் கண்ணீர்கள் உம்முடைய திருத்தில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. நிறைய காரியங்களுக்காக அழுதிருக்கலாம், நிறைய பிரச்சனைகளுக்காக அழுது நீங்கள் புலம்பி இருக்கலாம். அலைச்சல் உங்களுக்கு ஓவரா இருந்திருக்கலாம். இவங்ககிட்ட போய் பார்க்கலாம், அங்கே போய் பார்க்கலாம், இவங்ககிட்ட கேட்கணும், என் பிள்ளை படிப்பு என்னாச்சு, குடும்பத்து காரியத்தை எப்படி பார்க்கறது, கடன் வாங்குறது எப்படி அடைக்கிறது, லோன் எப்படி அடைக்கிறது, வண்டிக்கு லோனு, இப்படி பல விதமான அலைச்சலோடு உங்கள் வாழ்க்கைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அந்த அலைச்சல்களுக்கெல்லாம் நமக்கு யாருமே பதில் கொடுக்கலையே, என் கண்ணீரை கூட யாருமே பார்க்கலையே நீங்க நினைக்காதீங்க. உங்க கண்ணீரெல்லாம் கடவுளுடைய கணக்கு வச்சிருக்கிறாரு, நிறைய கணக்கு வச்சிருக்கிறாரு, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆகாளுடைய கண்களுக்கு கண்ணீர் கணக்கு வச்சனாலதான் அந்த கண்ணீரே என்னாச்சு, அவன் பிள்ளைக்கு நீரூற்றாக மாறிச்சு, வாழ்வுக்குண்டான ஆகாரமாக இருந்துச்சு. அண்ணாளுடைய கண்களில் நிறைய கண்ணீர் உடைச்சனாலதான் அவளுடைய கண்ணீர் என்ன பண்ணுச்சுங்க, ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தி கொடுத்தது. எசேக்கியேலுடைய கண்ணீர் தான் அவனுடைய 15 ஆண்டு காலங்களை கூட்டி கொடுத்தது. இப்படி நம்ம நிறைய காரியங்களை சொல்லலாம். இதுவரைக்கும் நீங்கள் நிறைய கண்ணீர்களை வடைத்திருக்கலாம். இனி அழாதீங்க, யாருக்கு முன்னாடி அழுதுகிட்டு நிற்காதீங்க. உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் நீங்க கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்க கூட இருக்கிறார். அவர் எனக்காக எதையும் செய்வார், என்னை ஒருபோதும் மறந்துட மாட்டார் என்கின்ற அந்த வைராக்கியத்தில் என்ன பண்ணுங்க, நீங்க செபிக்கணும். எதுக்கெடுத்தாலும் அழுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் அறியாம புரியாம அழுதோம் புலம்பின், அது வேற. எப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொண்ட பிறகு பிறருடைய கண்ணீரை துடைக்கக்கூடியதுக்கு தான் நீ அழுகணும் கண்டி, உனக்காக ஒருபோது அழாது. ஏன்னா உங்க அப்பா எல்லா வகையிலும் அதிகாரம் படைத்தவர், அவரிடத்துல ஒரு குறைவும் கிடையாது. நீ கேட்பதை நிச்சயமாக கொடுப்பார். சகோதர சகோதரி, உன் கண்ணீர் வீண் போச்சு என்று நினைக்காது. பிள்ளைக்காக நிறைய முறை நீ கண்ணீர் வடிச்சிருக்கலாம், இல்ல குடிகாரன் கணவனுக்காக நிறைய முறை நீ கண்ணீர் வடிச்சிருக்கலாம், இல்ல கடனுக்காக நிறைய முறை நீ கண்ணீர் வடிச்சிருக்கலாம். ஐயோ இந்த கண்ணீருக்கெல்லாம் இன்னும் பதிலே வரலையே என்று சொல்லி கூட நீ அழுதிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கடவுள் சொல்றார், போதும் என் மகனே மகளே, நீ அழுதது போதும், நீ அழாதே, உனக்கேற்ற ஒரு வழிவாசலை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன்னு சொல்றார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தில் வைப்பாராக. உன் கண்ணீரை காண்கின்ற தேவன் இன்றைக்கு பெரிய மாற்றங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.